வணக்கம். நமச்சிவாயே. நீங்களும் ஜோதிடராகலாம். பாடம் 2 அடிப்படை ஜோதிடத்தில் பாடம் 2 பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய இதில் பார்க்கும்போது நம்ம முன்னாடியே ராசி தீதிகள் எல்லாத்தையும் பார்த்தோம். இதில் நம்ம முதல்ல பார்த்தது ராசிகள் பார்த்தோம், கிரகங்கள் பார்த்தோம். அதற்கு பிறகு நட்சத்திரங்கள், அயனங்கள், அதேபோல் மாதம், திதி, இது எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதற்கு பிறகு இப்போ பார்க்கக்கூடியது ராசி மண்டலம், அதாவது அந்த கட்டம்னு சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஜாதகத்துடைய ஜாதக கட்டம். இந்த ஜாதக கட்டம் எப்படி இருக்குது, ஒன்று கட்டம் சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் விளையாட்டாக கூட சொல்லுவாங்க. அதுபடி இந்த ராசி மண்டலம்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொன்றும் 30 டிகிரிகளை குறிக்கக்கூடியது. 12 கட்டங்கள் வச்சுருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ராசியும், இது மேச ராசி, ரிஷப ராசி, அதுபோல் மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி அப்படின்னு 12 ராசிகளையும் ராசி கட்டங்களாக பிரித்து வச்சுருப்பாங்க. இதான் ரொம்ப முக்கியம். இதில் பார்த்துக்குங்க. நம்ம முன்னாடியே 27 நட்சத்திரங்களை சொன்னேன். இந்த 27 நட்சத்திரங்களும் இந்த 12 ராசியில் எப்படி போய் அமருது அப்படிங்கிறத பார்ப்போம். நட்சத்திரங்களுக்கு கால் பாதம்னு சொல்லுவோம். அதுபடி முதல்ல அஸ்வினி நட்சத்திரம், அதுக்கடுத்தது பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். அதாவது ஒரு ராசிக்குள்ள, இந்த மேச ராசி அப்படின்னா ஒரு ராசி, அது அந்த ராசிக்குள்ள 9 பாதங்கள் அடங்கும். 9 பாதம்னா அஸ்வினிங்கிறது 4 பாதமும் அதில் தான் இருக்குது. பரணிங்கிறது 4 பாதமும் அதுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கப்புறத்து கார்த்திகை 1ஆம் பாதம் மட்டும் இங்கே இருக்குது. அப்போ மொத்தம் 9 பாதம். இதில் 4, இதில் 4, இது 1, மொத்தம் 9 பாதம் இந்த மேச ராசியில் இருக்குது. அதற்கு பிறகு ரிஷப ராசி. அப்போ இதில் பாக்கி எவ்வளோ இருக்குது? கார்த்திகையுடைய 2வது பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அப்போ இதில் 3 பாதங்கள் கார்த்திகையோட இருக்குது. அதுக்கடுத்தது ரோகிணியுடைய 4 பாதம் இருக்குது. இதில் ஒரு 3, இதில் ஒரு 4 பாதங்கள். அப்போ இந்த 4 பாதம் மொத்தம் 4, 3, 7 பாதம். பாக்கி இன்னும் எவ்வளோ வேணும்? 2 பாதம் வேணும் மொத்தம். ஏன்னா ஒரு ராசிக்குள்ளே 9 பாதங்கள் தான் அடங்கும். அப்போ பாக்கி மிருகஷீரிட நட்சத்திரம், அதாவது கார்த்திகை, ரோகிணி, மிருகஷீரிடம். மிருகஷீரிடத்தில் 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும் இந்த ரிஷப ராசியில் அடங்கும். அதற்கு பிறகு மிதுன ராசி. இந்த மிதுன ராசி மிருகஷீட நட்சத்திரத்துடைய பாக்கி 3வது பாதம், 4வது பாதமும், திருவாதிரை நட்சத்திரத்துடைய 4 பாதமும், புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், மொத்தம் 9 பாதங்கள் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கு. அதற்கு பிறகு அடுத்த ராசியான 4வது ராசியான கடக ராசி. இந்த கடக ராசியை பார்க்கும்போது இந்த ராசியில் புனர்பூசம் பாக்கி ஒரே ஒரு பாதம், 4வது பாதம் மட்டும் இதில் வந்துடும். அப்புறம் பூச நட்சத்திரம் 4 பாதமும், ஆயிலிய நட்சத்திரம் 4 பாதமும், மொத்தம் 9 பாதமும் இந்த கடக ராசியில் அமருது. அப்புறம் 5வது ராசி, கால சக்கரத்திற்கு 5வது ராசியாக குறிக்கப்படக்கூடியது சிம்ம ராசி. ராசி மண்டலத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 5வது ராசி சிம்ம ராசி. அதில் மக நட்சத்திரம் 4 பாதம், பூர நட்சத்திரம் 4 பாதம், அதே போல் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் இதில் இருக்கும். மொத்தம் 9 பாதம். அதுக்கடுத்தது 6ஆம் ராசி சிம்ம ராசி. அது சிம்மத்துக்கு பிறகு அடுத்தது வரக்கூடியது கன்னி ராசி. இப்போ இந்த கன்னி ராசிக்கு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4வது பாதம். இந்த பாதங்களை குழப்பிக்காதீங்க. அதாவது நம்ம நட்சத்திர கால்னு சொல்லுவோம், அதுதான் பாதம். அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். 1வது பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இப்போ ஒரு ராசிக்குள்ள 9 பாதங்கள் தான் அடங்கும். சரியா? அதனால தான் உத்திர நட்சத்திரத்தில் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அதே போல் அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதம், சித்திர நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இது வரைக்கும் கன்னியா ராசியில் அடங்கும். அடுத்தது துலாம் ராசி, 7வது ராசி.
சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், அதே போல் விசாக நட்சத்திரத்தில் 1, 2, 3ஆம் பாதங்களும் இந்த துலாம் ராசியில் அடக்கும். அதற்கு பிறகு விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசியில் விசாக நட்சத்திரம் 4வது பாதமும், அனுஷ நட்சத்திரம் 4 பாதமும், கேட்ட நட்சத்திரம் 4 பாதமும், மொத்தம் 9 பாதங்கள் அடங்கும். விருச்சக ராசியில் 9 பாதங்களும் அமரும். அதற்கு பிறகு 9வது ராசியானது தனுசு ராசி. மூலா நட்சத்திரத்திலும், அதுக்கடுத்தது பூராட நட்சத்திரம், அப்புறம் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம், மொத்தம் 9 பாதங்கள் இந்த ராசி மண்டலத்தில் 9வது ராசியாக அமருது. அதற்கு பிறகு மகர ராசி 10வது ராசி. இதில் உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் 2வது பாதம், அதாவது இதில் 3 பாதங்களும், திருவோண நட்சத்திரம் 4 பாதமும், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், அதாவது மொத்தம் 9 பாதங்கள் இதில் அமரும். அடுத்தது கும்ப ராசி. இந்த கும்ப ராசியில் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இது இருக்கும். அப்புறம் சதய நட்சத்திரத்தில் 4 பாதம். அதுக்கு பிறகு குருவுடைய நட்சத்திரமான 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம், இந்த 3 பாதங்களும் மொத்தம் 9 பாதம் இந்த கும்ப ராசியில் இருக்கும். அதுக்கடுத்தது மீன ராசி. இந்த மீன ராசியில் புரட்டத்தாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதுக்கு பிறகு உற்றத்தாதி 4 பாதம், ரேவதி 4 பாதம். மொத்தம் 12 ராசிகளையும் மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த ராசி மண்டலத்தில் எப்படி இந்த ராசிகளில் நட்சத்திரங்கள் போய் அமருது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். 27 நட்சத்திரங்களும் 12 ராசிக்குள்ள அமருது. இதுக்கு பிறகு இந்த மேச ராசி யாரோடது, ரிஷபராசி யாருது, இதில் ஆட்சி கிரகங்கள், உச்ச கிரகங்கள் எல்லாத்தையும் நம்ம பின்னாடி வர பாடங்களில் பார்ப்போம். இன்றைக்கி பார்க்கும்போது இதில் நல்லா பாருங்கள், ஒரு ராசிங்கிறது 9 பாதங்கள், அதாவது 9 பாதமான நட்சத்திர பாதத்தை அடங்கும். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 4 பாதம், பரணி நட்சத்திரத்துக்கு 4 பாதம், கார்த்திகை நட்சத்திரத்துக்கு 1 பாதம் தான் இதில் அடங்கும். இது ரொம்ப பேருக்கு தெரியும். நான் இப்போ சொல்கிறது தெரியாதவங்களுக்காக. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குறதே அடிப்படை ஜோதிடம் தான். அதனால் கொஞ்சம் பேசிக்காக தான் நம்ம போகிறோம். அதனால் சில பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் போர் அடிக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. போக 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 பாடங்கள் நுணுக்கமாக போகும்போது உங்களுடைய ஸ்பீடுக்கு அது வந்துடும். அதேபோல் மேசராசி முதல் மீன ராசி வரை இந்த கிரகங்கள் எல்லாம் இதில் அமர்த்திருக்கு. அதற்கு பிறகு பார்க்கும்போது மொத்தம் 60 வருடங்கள் இருக்குது தமிழ் வருடத்தில். நல்லா பாருங்கள், இதை வேணால் ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் எடுத்துக்கோங்க. மொத்தம் 60 வருடங்கள் இருக்கும். தமிழ் வருஷம் 60 வருஷம். விபோவ பிரப விபோவ அப்படின்னு 60 வருடங்கள் இதில் இருக்குது. இந்த 60 வருடங்களையும் நீங்கள் ஓரளவு தெரிஞ்சுக்கணும். 60 வருடங்களுக்கும் பலன்கள் இருக்குது. இருந்தாலும் முதல்ல அதை ஓரளவு தெரிஞ்சுக்கிங்க. போக போக அதை பற்றி நிறைய பலன்களை நம்ம பிறகு பார்ப்போம். அதற்கு பிறகு இப்போ பார்க்குறதுல நவகிரகங்களுக்கும் தானியம் மற்றும் அதுக்கு சாத்தக்கூடிய பூக்கள், புஷ்பம், சூரியனுக்கு நவகிரக தானியம், நவதானியம் சொல்லுவோம்ல, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியம் வரும். அதில் சூரியனுக்கு கோதுமை, அதே போல் சந்திரனுக்கு நெல், செவ்வாய்க்கு துவரை, ராகுக்கு உளுந்து, குருவுக்கு கொண்டக்கடலை, சனி பகவானுக்கு எள்ளு, புதன் பகவானுக்கு பச்சை பயிறு, கேது பகவானுக்கு கொள்ளு, சுக்கிர பகவானுக்கு மொச்சை. இதில் ஏங்க இந்த கிரகத்தெல்லாம் மாற்றி போட்டிருக்கேன் அப்படின்னா, இதுதான் திசையோடைய அடிப்படை. நம்ம முன்னாடி பார்க்கும்போது சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு பார்க்க மாட்டோம். அதாவது செவ்வாய்க்கு பக்கத்துலேயே புதன் வந்திருக்கும். இப்போ ராகு போட்டிருக்கேன் அப்படின்னா இதுதான் நடப்பு திசைகள் வரும். ஒரு ஜாதகங்களில் திசைகள் இந்த வரிசைகளில் தான் வரும். சூரியனுக்கு பிறகு சந்திர திசை, சந்திரனுக்கு பிறகு செவ்வாய் திசை, செவ்வாவுக்கு பிறகு ராகு திசை, ராகுக்கு பிறகு குருமகா திசை, குருக்கு பிறகு சனி திசை, சனிக்கு பிறகு புதன் திசை, புதனுக்கு பிறகு கேது திசை, கேதுக்கு பிறகு சுக்கிர திசை. இதை நம்ம முன்னாடி நட்சத்திரம் பார்க்கும்போது கூட அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரங்கள் கேது திசையிலேருந்து ஆரம்பிக்கும். அடுத்தது பரணி, சரியா? இந்த பரணி நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரம் அப்படியே பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும், சரியா? அதுபடி இது
நவகிரகங்களுடைய திசையுடைய அடிப்படை இப்படி தான் இனிமேல் நீங்கள் படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் திசை எப்படிங்கிறத. இந்த நவகிரக திசையில் பார்க்கும்போது திசையில் இந்த சூரியனுக்கு கோதுமைன்னு நம்ம சொல்லிட்டோம் முன்னாடி. இந்த நவதானியங்கள் பார்த்துட்டோம். அதுக்கடுத்தது இந்த சூரியனுக்கு என்ன பூ சாத்தலாம்? செந்தாமரை அப்படிங்கிற பூவையும், சந்திரனுக்கு வெள்ளரளி அப்படிங்கிற பூவையும், அடுத்தது செவ்வாய்க்கு செண்பகம் அல்லது அரளி, அதுக்கடுத்தது ராகு பகவானுக்கு மந்தாரை அப்படிங்கிற பூவையும், குரு பகவானுக்கு முல்லை பூவையும், அதுக்கு சனி பகவானுக்கு கருங்குவளை அப்படிங்கிற பூவையும், புதன் பகவானுக்கு வெண்காந்தல் அப்படிங்கிற பூவையும், கேது பகவானுக்கு செவ்வள்ளி அப்படிங்கிற பூவையும், சுக்கிரனுக்கு வெண்தாமரையும், செந்தாமரை இப்போ வெண்தாமரை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. சூரியனுக்கு செந்தாமரை சிகப்பு தாமரை, சுக்கிரனுக்கு வெள்ளை தாமரை வெண்தாமரை. அப்போ இந்த பூக்கள்லாம் சாத்தி அந்த கிரகங்களுக்கு வழிபடும் போது நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த பூக்களெல்லாம் நம்ம குறிச்சிருக்கோம். சரி, அடுத்தது நவகிரகங்களும் அதோடைய ரத்தினங்கள் ராசிக்கல் போட்டிருப்பாங்க. கையில் பார்த்தீங்கன்னா ராசிக்கல் போட்டிருப்பாங்க. அந்த ராசிக்கல்லாம் என்னென்ன கிரகத்துக்கு என்ன ராசிக்கல் போடணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல சூரியனுக்கு மாணிக்கம், சந்திரனுக்கு முத்து, அடுத்த செவ்வாவுக்கு பவழம், ராகுக்கு கோமேதகம், குரு பகவானுக்கு புஷ்பராகம், சனி பகவானுக்கு நீலம், புதன் பகவானுக்கு பச்சை பயிர் மரகத பச்சை, கேது பகவானுக்கு வைடூரியம், சுக்கிர பகவானுக்கு வைரம். இது எல்லாம் ராசி கல்கள். இந்த ராசி ரத்தினங்கள்னு அதுக்கு பேர் ராசிக்கல்கள். நம்ம ராசி போடுறோம்ல, ஒரு கிரகம் எனக்கு பலன் செய்யுமா, நான் இந்த ராசிங்க இந்த கல் போடுறேன்னு சொல்கிறேன்ல, இதெல்லாம் இதை வச்சு தான் சொல்ல முடியும். ஒரு கிரகம் 10ஆம் ஆதி அப்படிங்கிறப்ப லக்னாதிபதி ராசியாதிபதியாக இந்த கிரகங்கள் வரும்போது பொதுவாக கடகராசியாக இருக்கும்போது அவங்க முத்து அணியலாம், சிம்ம ராசியாக இருக்கும்போது அவங்க மாணிக்கம் அணியலாம். இந்த மாதிரி தான் இதை வச்சு தான் அவங்க சொல்கிறது. அதனால் ஒரு கிரகத்துடைய ரத்தினங்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு அடுத்தது அதோடைய கலர் நிறங்கள். சூரியன்னா சிகப்பு, சந்திரன்னா வெண்மை, செவ்வானா சிகப்பு, ராகுனா கருமை, குருனா மஞ்சள் அல்லது பொன் நிறம், சனினா கருப்பு, புதன்னா பச்சை, கேதுனா சிகப்பு, சுக்கிரன்னா வெண்மை. இதெல்லாம் அதோடைய கலர். அதுக்கடுத்தது அதுக்குரிய உலோகம், அதாவது நவகிரகத்துக்குள்ள உலோகங்கள் மெட்டல். அதில் என்ன மெட்டல்லாம் அந்த கிரகங்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறப்ப சூரியன்னா தாமரை, சந்திரன்னா ஈயம், செவ்வானா செம்பு, ராகுனா கருங்கல், குருனா பொண்ணுன்னா இங்கே தங்கத்தை குறிக்குது. அதுக்கடுத்தது சனினா இரும்பு, புதன்னா பித்தளை, கேதுன்னா கருங்கல் மாதிரி துங்கல், சுக்கிரன்னா வெள்ளி. இது எல்லாம் உலோகங்கள், அதற்கான மெட்டல், அதாவது நவகிரகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மெட்டல். இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு போகும்போது இந்த கிரகங்களுக்கு சாந்தி பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னா இந்த கிரகங்களுக்கு இந்த உலோகங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லலாம். ரெண்டாவது, ஒவ்வொரு கிரகத்திற்கும் திசை குறிக்கிறாங்க. இப்போ நம்ம பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை போய் பார்க்கும்போது இந்த திசையில் போங்க உங்களுக்கு நல்லது நடக்கும், இல்லை இந்த திசையில் போய் பெண் தேடுங்க, இந்த திசையிலேருந்து வரன் வரும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதற்கெல்லாம் காரணம் இந்த திசைகளை வச்சு தான். ஏன்னா எந்த கிரகம் இருக்கோ அதோடைய திசையை குறிப்பாங்க. சூரியன்னா கிழக்கு, சந்திரன்னா வாயு மூலையான வடமேற்கு, செவ்வானா தெற்கு, ராகுனா தென்மேற்கு, குருனா வடகிழக்கு ஈசானம். அதுக்கடுத்தது சனி அவர் மேற்கு, அதுக்கப்புறம் புதன் வடக்கு, அதுக்கப்புறம் கேது வடமேற்கு, சுக்கிரன் தென்கிழக்கு. இந்த அடிப்படையில் இந்த அமைப்பில் இந்த ரத்தினங்கள், கலர்ஸு, மெட்டல்ஸ், அடுத்தது திசைகள், இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக நம்ம அதிக ஞாபகங்களில் வச்சுக்கணும். அதற்கு பிறகு பார்க்கக்கூடியது நவகிரகங்களுக்கும் அதிதேவதைகளும் அவங்களுக்குள்ள வாகனங்களும். அதாவது கிரகங்களுக்கு என்ன சாமியை நம்ம கும்பிட்றோம், அதாவது நவகிரகத்தை கும்பிட்றோம், இதுக்கு பதிலாக ஒரு சாமியும் போய் கும்பிட சொல்லுவாங்க, அது அதிதேவதைன்னு சொல்லுவாங்க. அதாவது நவகிரகத்திற்கு அதிதேவதையான சுவாமிகள். அப்போ சூரியனுக்காக நம்ம வழிபடக்கூடிய அதிதேவதை சிவன், சந்திரனுக்காக பார்வதி,
செவ்வாவுக்காக முருகன், ராகுக்காக காளி, துர்க்கை, கருமாரி அம்மன், இந்த மாதிரி அம்மாள்களை வழிபடலாம். குருவுக்கு தட்சிணாமூர்த்தி, ஜீவசம்மதை அடைந்த சித்தர்கள். சனினா ஆஞ்சநேயர், புதன்னா மகாவிஷ்ணு, அதுக்கடுத்து கேதுன்னா விநாயகர் சண்டிகேஸ்வரர், சுக்கிரன்னா லட்சுமி பெருமாள், சைன பெருமாள், இந்த மாதிரியான கடவுள்கள்லாம் அதிதேவதைகளாக பார்க்கப்படுறாங்க. அதற்கு பிறகு பார்க்கக்கூடியது நவகிரகங்களுக்கும் வாகனங்கள். நவகிரகத்துடைய வாகனங்கள் எப்படிலாம் அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. அதாவது சூரியன் எந்த வாகனத்தில் போவார்னா மயில் தேரில் போவாராம். குதிரை தேர் அல்லது மயில் தேருங்கிறதுல தான் சூரியன் போவார். மயிலில் போவார், அப்படி இல்லைன்னா தேர் பூட்டிய குதிரைகள் பூட்டிய தேரில் போவார். அதுக்கடுத்தது முத்து விமானங்கிறதுல தான் சந்திரன் போவார். அதுக்கடுத்தது ஆடு அல்லது அன்னம், இதில் தான் செவ்வாய் பகவான் போவார். அதுக்கடுத்தது ராகு பகவான் ஆடு வாகனத்தில் தான் போவார். அதுக்கு பிறகு வரக்கூடியது குரு பகவான் யானை வாகனத்தில் தான் போவாராம். அவருக்கு வந்த வாகனம் யானை. சனி பகவான் காக்கை அல்லது எருமை வாகனத்தில் தான் போவார். அதுக்கடுத்தது புதன் பகவான் குதிரை அல்லது நரி வாகனத்தில் போவார். கேது பகவான் சிம்ம வாகனத்தில் போவார். அதுக்கப்புறம் சுக்கிர பெருமான் கருடன், குதிரை, மாடு, இந்த மாதிரியான விமானங்களில் செல்வார்னு ஜோதிட பழைய நூல்களில் குறிச்சிருக்காங்க. அப்போ இந்த அதிதேவதைகள்லாம் ரொம்ப முக்கியம். இந்த நிலையில் நம்ம இன்னைக்கு அடிப்படை ஜோதிடம் 2வது பாடத்தை முடிச்சுப்போம். இது இன்னைக்கு நிறையா சொன்னாலும் நீங்கள் நிறைய விஷயங்களை திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் எளிமையாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். திரும்ப பாருங்கள், திரும்ப படித்து பாருங்கள், நிறையா விஷயங்கள் உங்களுக்கு புரியும். எழுதி வச்சு படித்து பாருங்கள், ரொம்பவும் நிறையா விஷயங்கள் புரியும் சொல்லி முடிக்கின்றேன். சுபம். நன்றி.